கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த நாளிலும் கர்த்தருக்காக நம்ம ஏதாவது செய்யணும். என்ன செய்யணும்? அவர் சொன்ன ஊழியத்தை நம்ம ஒவ்வொருத்தரும் செய்யணும். அவருக்காக ஏன் ஊழியம் செய்யணும் அப்படின்னா, கர்த்தர் நம்மளை அவரோட பிள்ளைகளாக தேர்ந்தெடுத்து நம்மளை ஒவ்வொருத்தரும் எப்படி நல்லொழுக்கத்தில் வளர்க்குறாரோ, அதே போல் நாமும் கூட இங்கே நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க, தப்பு பண்ணிட்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்க, கொலைப்பாதகர்கள் இருக்கிறாங்க, விபச்சாரக்காரங்க இருக்காங்க, சூனியக்காரங்க இருக்கிறாங்க, விக்கிரக ஆராதனைக்கிறவங்க இருக்கிறாங்க. இப்படி பல குற்றங்கள் பண்ணுகிற பாவத்தில் விழுந்திருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஸோ நாமும் கூட பாவம் செய்யாமல் இருக்கோம்னா செய்கிறோம். ஆனாலும் நம்மளுக்கு தேவ பயம் ஒன்று இருக்கும். ஆண்டவர் நிச்சயமாக நம்மளை தண்டிப்பார், அவர் நம்மளை கேள்வி கேட்பார். ஏன்னா நம்ம டெய்லியும் வேதத்தை வாசிக்கிறோம், சத்தியத்தை வாசிக்கும் போது அந்த சத்தியம் ஒவ்வொரு நாளும் நம்மளை உணர்த்தும். ஸோ நாம் எப்படி நம்ம நம்மளை கர்த்தர் தேர்ந்தெடுத்து நமக்காக அநேக காரியங்களை அவர் நேர்த்தியாய் நடக்க வைத்தாரோ, அதே போல் கர்த்தர் இந்த உலகத்தை முழுவதுலையும் அவர் படைத்த ஒவ்வொரு மனுஷர்களும் பாவத்திலிருந்து விடுதலையாகி அவர் வருகிற போது நம்ம அவருக்காக என்ன பண்ணோம், நல்ல ஆத்துமாக்களை அவங்கள ஆதாயப்படுத்தணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த பணி என்ன? சுவிசேஷ ஊழியம். ஸோ அவர் நம்மளுக்கு அவரை பற்றிய சுவிசேஷ ஊழியம் நம்ம சொல்லணும். சுவிசேஷ ஊழியம்னா என்ன அர்த்தம்? அவருக்காக நம்ம என்ன பண்ணோம், மற்றவங்கள இடத்துல அன்பு காட்டணும். அதுதான் முதலாவது சுவிசேஷ ஊழியத்துக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருந்தால் தானே, பேசினா தானே அவங்க காது கொடுத்து கேட்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு காட்டணும். ரெண்டாவது, பட்சபாதம் காட்டவே கூடாது. நீ பணக்காரன், ஏழை, நீ இந்த ஜாதி அந்த ஜாதி, நீ இந்த மொழி நான் அந்த மொழி, நீ அந்த மாநிலம் எந்த மாநிலம், எந்தமே இல்லை, எல்லாமே தேவன் படைத்தது தான். ஸோ நம்ம என்ன பண்ணோம், பட்சதாபம் பார்க்கவே கூடாது. மூன்றாவது, சுவிசேஷத்தை தைரியமாக நம்ம பிரசங்கிக்கணும். தைரியமான என்ன, கோபமாக போய் ஒரு இடத்துல நின்று நானும் பேசுகிறேன் அப்படின்னா இல்லை. தைரியமானா தேவன் செய்த நன்மையான காரியங்களை, சாட்சி உள்ள காரியங்களை, வரலாற்றில் இடம்பெற்ற காரியங்களை, உண்மை உள்ள காரியங்களை, தேவன் செய்த அற்புதத்தை நம்ம சுவிசேஷமாக நம்ம ஒவ்வொரு இடத்துலையும், என் தேவன் எனக்காக இதெல்லாம் செய்தார், என்னுடைய முன்னோர்களுக்கு இதெல்லாம் செஞ்சுருக்காரு, உங்களுக்கும் என் தேவன் உங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனையோ அதெல்லாம் செய்து தீர்ப்பார். அது மாத்திரம் இல்லாமல் நீங்கள் என்ன பாவத்தில் இருந்தாலும் என் தேவன் அதை மன்னித்து உங்களை அவரோடு கூட பிள்ளையாய் மகளாய் ஏற்றுக்கொள்வார் சொல்லி நம்ம தைரியமாக பிரசங்கிக்கலாம். போதிக்கணும். அவங்களுக்கு வேதத்தில் எவ்வளோ வார்த்தை இருக்குல்ல, ஒவ்வொரு வசனத்தை கொண்டு அவங்களுக்கு என்ன பண்ணணும், அந்த வசனத்தை அடையாளமாக எடுத்து காட்டி, இந்தாங்க இந்த ஆண்டவர் உங்களுக்காகத்தான், உங்களை மாதிரி எல்லா பாவம் பண்ணுறவங்களுக்காகத்தான் என் தேவன் மறித்து உங்களை உயிரோடு கூட மீண்டுமாக நல்லொழுக்கத்தில் நடத்த தான் எங்களை போன்றவங்களை ஆண்டவர் உண்டு பண்ணியிருக்காரு சுவிசேஷ ஊழியன்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு போதிக்கணும். அது மாத்திரம் இல்லாமல் அவங்களுக்காக முழங்கால் போட்டு ஜெபிக்கணும். ஒவ்வொருத்தரும் பாவத்திலேருந்து விடுதலை ஆகணும். நம்ம தேவன் செய்த கொடுத்துருக்க பணி, நம்ம ஒரு வேலைக்காரியா தேவனுக்காக நம்ம வேலை செய்யணும். அது மாத்திரம் இல்லாமல் நம்ம என்ன பண்ண, தெய்வ பயத்தோடு கூட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து நம்ம நடந்துக்க வேணும். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய பயத்தோடு கூட தான் நம்ம அந்த ஊழியத்தை நம்ம செய்யணும். அதில் பார்த்தீங்கன்னா எபேசியர் 5:21 தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். தெய்வ பயத்தோடு நம்ம என்ன பண்ணியிருக்கணும், ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து நம்ம ஒன்று செய்யணும். நீங்கள் என்ன சொல்கிறது, நான் என்ன செய்யுது அப்படிலாம் இல்லாமல் தேவன் கொடுத்த வேலையை நம்ம சரியாய் செய்யணும். அது மாத்திரம் இல்லாமல் தேவனுக்காக எப்பவுமே நம்ம எப்படி இருக்கணும், தாழ்மையாக இருக்கணும். நம்ம தாழ்மையாக இருக்கும் போது கர்த்தரோட கிருபை நம்மளோட கூட இருக்கும். தேவனோட கிருபைனால நான் பிசாசை எதிர்த்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேதத்தை சொல்லுது. நம்ம தேவ கிருபை இருந்தால் பிசாசுன்னா நான் வெறும் பேய் பிடித்தவங்களா இல்லை, பில்லி சுண்ணிய கட்டுகளா இல்லை, எவ்வளோ பாவம் பண்ணுற ஒவ்வொருத்தர் மீது அது பிசாசுன்னு காரியமாக நம்ம சொல்கிறோம். ஸோ அப்படியேப்பட்ட ஒவ்வொரு மேலே இருக்கிற பாவத்தின் கிரியைகளை, அந்த மாதிரியான ஒரு பிசாசுகளை நம்ம ஜெபத்தினால நம்ம விரட்ட முடியும். தேவனுடைய கிருபையினால நான் பிசாசை எதிர்த்து நிற்கிறேன் அப்படின்னா, கர்த்தருடைய அந்த கிருபை நம்மளோடு கூட இருக்கும் போது இப்படியாப்பட்டவங்களுக்காக நம்ம ஜெபிக்கும் போது அவங்க விடுதலை ஆகுவாங்க. கிறிஸ்துவனாலே அன்றி நம்மால் ஒன்றும் செய்ய இயலாது. யோவான் 15 பார்த்தீங்கன்னா, அவர் இல்லாமல் நம்மளால ஒன்றுமே செயல்பட முடியாது. நம்மளோட பலத்தினாலோ நம்மளுடைய பராக்கிரமத்து கிடையாது. தேவனுடைய கிருபை நம்மளோட கூட இருக்கும் போது அவர் எப்படியாப்பட்ட பாவத்தில் யார் எவ்வளோ மோசமான சூழ்நிலை இருந்தாலும் அவங்களோடு கூட நம்ம சுவிசேஷத்தை அறிக்கும் போது, தேவனுக்காக அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கும் போது, அவங்களுக்கு தேவனை பற்றி உண்மையான விஷயங்களை சாட்சிகளை சொல்லும் போது, நிச்சயமா நம்மளே தாழ்த்தி நம்மளை இறங்கி அவங்க இடத்துல பேசும்போது நிச்சயமா அப்படியேப்பட்ட பிசாசங்கள் அவங்களை விட்டு போயிடும். நாலாவது பற்றி தைரியமா நம்மளுக்கு தைரியமா நம்ம என்ன பண்ணணும்,
ஆவிக்குரிய போராட்டத்தில் மெய்யான தெய்வ பக்தி உள்ள ஒரு தைரியம் நமக்கு இருக்கணும். ஆமா, எதை குறிச்சு நம்ம பயப்படக்கூடாது. நம்ம யாரை குறிச்சு பேசுறோம்? நம்ம தேவன், உண்மை உள்ள தேவன், அவர் ஆவிக்குரிய தேவன். அவர் வந்து உண்மையா நம்ம என்ன நமக்கு செஞ்சாரோ அதை தான் நம்ம போய் தைரியமா வெளியில சொல்ல போறோம். அவர் செய்யாததை நம்ம சொல்ல போறது இல்ல, அவர் செய்ததை நம்ம அவங்களுக்கு சாட்சியா சொல்ல போறோம். ஸோ நம்ம என்ன பண்ணணும்? யோசுவா காலத்துல கூட பார்த்தீங்கன்னா, பலம் கொண்டு திடமனதா இரு அப்படின்றாரு. நாமளும் கூட இன்னைக்கு, அன்னைக்கு யோசுவாக்கு சொன்ன தேவன் தான் இன்னைக்கும் நம்மள ஒவ்வொருத்தரும் பலம் கொண்டு திடமனதா இருங்க. உங்களை வந்து என்ன பண்றாங்க, எருசலேம்ல எப்படி சுவிசேஷத்தை பிரசங்கித்தாங்களோ அதே போல அந்த பணியை வந்து அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா, ஆதி திருச்சபையில வந்து என்ன பண்ணாங்க, ஒன்று கூடி ஜெபித்து தான் என்ன பண்ணாங்க, சுவிசேஷத்தை எல்லாம் அவங்க வெளியில சொல்ல போனாங்க. இன்னைக்கும் கூட நீங்களும் நானும் என்ன பண்ணணும், ஒவ்வொரு நாளும் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது, மற்றவர்களோட பாவங்களுக்காக ஜெபிக்கும் போது, அவங்க விடுதலைக்காக ஜெபிக்கும் போது, சுவிசேஷத்தை அறிக்கும் போது, போதிக்கும் போது, ஜெபிக்கும் போது, நாமும் கூட முதலாவது நம்மளோட தேவ சபையில அமர்ந்து, ஆண்டவரே நாங்கள் இந்த காரியங்கள்லாம் வந்து வெளியில போறோம், ஆண்டவரே இயேசப்பா உம்மை பற்றி சொல்ல போறோம், நீர் என்னோடு கூட இருங்க, உடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், அந்த காலத்துல எருசலேம்ல சுவிசேஷத்துக்கு போல நாமளும் கூட தேவனுடைய ஆலயத்துல நம்ம வந்து வாரத்துல ஒரு நாளோ இல்லை 2 நாளோ 3 நாளோ யாராருக்கு எப்படின்னா நீங்க போறீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் நம்மளோட காரியங்களுக்கு மாத்திரம் ஜெபிக்காம மற்றவங்களுக்காக, ஆண்டவரே நான் தைரியமா இப்போ உங்களிடத்துல சொல்லணும், உங்களோட பிரசங்கத்தை நான் அவங்களிடத்துல சொல்லணும்னு சொல்லி நம்ம செய்யணும். அது மாத்திரமில்ல, நம்ம அப்படி இருக்கும்போது தேவ ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல நிரப்பப்படுவார். தேவ வசனத்தை நம்ம தைரியமா சொல்லணும். அப்படி சொல்லும் போது அப்போஸ்தலர் 4:30 பாத்தீங்களா, என்ன ஆகுது, ஒவ்வொரு வெற்றிகரமான எல்லா காரியங்களும் ஆண்டவர் நம்மளோடு கூட என்ன பண்ணுவாரு, பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமா சொன்னார்கள் நம்ம சொல்லிட்டு படிக்கிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டாங்க. ஏன்னா ஒரு ஆலயத்தில் நம்ம அமர்ந்து நம்ம எல்லா காரியங்களுக்காக ஜெபிக்கும் போது அது பரிசுத்த ஸ்தலமா இருக்குல்ல, தேவன் வாசம் பண்ணுகிற ஸ்தலமா இருக்கு. அந்த இடத்துல நம்ம ஜெபிச்சுட்டு கடந்து வெளியில வரும்போது நிச்சயமா என்ன ஆகும், நம்மளோட வேண்டுதல்கள் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும். நமக்காகன்னு இல்லாம மற்றவர்களும் நமக்கு தெரிந்து கொண்டு ஆண்டவர் எப்படி நம்மளை விடுவிச்சாரோ அதே போல மற்றவங்களையும் நம்ம விடுவிக்கணும்னு சொல்லி முதல்ல நம்ம தாழ்மையா இருக்கணும். ரெண்டாவதா பார்த்தீங்கன்னா கர்த்தரையே சார்ந்திருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தைரியமா ஆண்டவரை பற்றி நம்ம சுவிசேஷம் சொல்லணும். அப்படி சொல்லும் போது கர்த்தர் நம்மளோடு கூட இருந்து அநேகரை விடுவிக்கிற நம்ம எப்பவுமே ஆத்மா தாகத்தோடு நம்ம என்ன பண்ணணும், செய்யணும். அப்படி இருக்கும்போது நம்பிக்கையோடு கூட கர்த்தர் நம்ம விசுவாசிக்கணும். அவரிடத்துல நம்ம நம்பிக்கை வைத்து, ஆண்டவரே இந்த காரியங்களுக்காக நான் கடந்து செல்றப்பா, உங்களோட ஊழியத்துக்காக நான் கடந்து போகிறேன், இந்த ஊழியத்தை நீங்க என்ன சொன்னீங்களோ அந்த வேலையை நான் சரியா செய்யணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஒவ்வொருத்தரும் பயம் இல்லாதபடி, அதாவது பயம்னா உலக விதமான பயம் கிடையாது, தேவ பயத்தோட, தாழ்மையோட, அவரோட தைரியத்தோட, அவர்கிட்ட நம்பிக்கையோட, விசுவாசத்தோட நீங்க போயிட்டு மற்றவர்களுக்காக சுவிசேஷத்தை சொல்லும் போது கர்த்தர் உங்கள் சிறையிருப்பெல்லாம் மாற்றுவாரு. கர்த்தர் உங்களிடத்துல இன்னும் இன்னும் அதிகமான கிருபையை கொண்டு உங்களோட கூட இருப்பார். அது மாத்திரம் இல்ல, கர்த்தாவே அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவும் பாத்திரன் அல்ல. ஆமேன். ஆமால, கர்த்தர் நம்ம மீது காண்பித்த எந்த தயவும் அந்த சத்தியத்துக்கும் நமக்கு பாத்திரமே கிடையாது. ஒவ்வொரு நாளும் நம்ம தடுக்கி விழுந்தா நம்ம டெய்லியுமே பைபிள் வாசிப்போம், பாட்டு பாடுவோம், ஜெபிப்போம், எல்லாம் செய்வோம். ஆனாலும் ஒரு நாள்ல ஒரு சில விஷயங்கள் நம்ம தெரியாம நம்ம தவறு பண்ணிடுவோம். ஆனா அதுக்கெல்லாம் நம்ம பாத்திரமே கிடையாது. அவ்வளோ பரிசுத்தமா, அவ்வளோ நீதிபதி எல்லாம் நம்ம இருக்கிறது இல்லை. ஆனாலும் தேவன் நம்ம மீது என்ன பண்றாரு, ஒவ்வொரு நாளும் தயவு காட்டி அவர் சத்தியத்தின்படி நம்மளை வந்து நடத்துறாரு இல்லையா. நமக்கு நடத்தின தேவனை நாம என்ன செய்யணும், அந்த ஊழியத்தை எடுத்து செய்யணும். இன்றைக்கும் கூட பிரியமானவர்களை, நீங்களும் நானும் கூட கர்த்தருடைய வார்த்தை, அவர் சொன்ன பணியை நம்ம செய்யணும். அவரோட பணியை நம்ம செஞ்சோம்னா அவர் நமக்கு தேவையான எல்லாவற்றும் அவர் செய்து கொடுப்பார். இன்று நாளிலும் உங்கள் ஊழியத்தையும் என்னோட ஊழியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் சொன்ன வேலையை நம்ம ஒவ்வொருத்தரும் செய்வோமாக. ஆமேன்.